ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் பருவம் 3ல் 3வது இயல் மொத்தமாக 6th தமிழ்னு பார்க்கும்போது 9வது இயல் பார்க்க போகிறோம். இதுதான் இறுதி இயல். இதோட 6th தமிழ் முடிக்க போகிறோம். ஏற்கனவே 8 இயலுக்கான வீடியோ தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட் 6th தமிழ்னு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. இப்போ நாம் இந்த லாஸ்ட் இயலில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஆசிய ஜோதி. ஃபர்ஸ்ட் கொஷின், இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். ஆடுகள் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்டன. ஆடுகள் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்டன. புத்தபிரான் பிம்பிசார மன்னருக்கு அறிவுரை கூறி நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். புத்தர் பிம்பிசார மன்னருக்கு அறிவுரை கூறி நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இந்த லெசனில் வரக்கூடிய பாடல் மொத்தத்தில் ஒரு 7 பாடல் 8 பாடல் கிட்ட இருக்கு. நான் ஒரு 2 பாடல் வரி வந்துட்டு எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் படிக்கும்பொழுது இந்த மொத்தத்தையும் படிச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே எளிமையான வார்த்தைகளில் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் மொத்தமாக படிச்சிங்க. 6வது பாயிண்ட் பாருங்க. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா என்ற பாடல் வரியை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. மறுபடியும் பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா என்ற பாடல் வரியை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. 7வது பாயிண்ட் பாருங்க. 1000 பாவங்கள் செய்த வெள்ளம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. 1000 பாவங்கள் செய்த வெள்ளம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்ற பாடல் வரியை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அஞ்சினர் பயந்தனர். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். கருணை இரக்கம். வீழும் விழும். வீழும் விழும். ஆகாது முடியாது. ஆகாது முடியாது. நீல் நிலம் பரந்த உலகம். நீல் நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். முற்றும் முழுவதும். மாரி மழை. மாரி மழை. கும்பி வயிறு. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பூதளம் பூமி. பார் உலகம். பார் உலகம். அடுத்தது 18வது பாயிண்ட். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகில் எல்லோருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகில் எல்லோருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதினார். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதினார்.
லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதி என்னும் நூலை தமிழில் தேசிய விநாயகனார் எழுதினார். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதி என்னும் நூலை தமிழில் தேசிய விநாயகனார் எழுதினார். தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். இந்த இயல்ல இருக்கக்கூடிய 2வது பாடம் மனிதநேயம். 32வது பாயிண்ட் பார்க்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலால் நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலால் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார். அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வள்ளலார் ஒரு பயணம் மேற்கொள்வார். அப்போது ஒரு இடத்துல அசந்து உறங்கி கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஒரு திருடன் இவருடைய ஒரு கடுக்கனை கயிற்றுறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவனுக்கு உதவியாக இந்த பக்கம் மறுபடியும் திரும்பி படுத்துப்பார். ஏன்னு கேட்டால் இன்னொரு கடுக்கனையும் கைட்டின்னு போகணுன்றதுக்காக. அது ஏன் அவருடைய திரும்பி படுத்தார்னா, அவனை திருடன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு கடுக்கனோட போனால் அவனை திருடன்னு நினச்சிடுவாங்க. அதனால் அவனை திருடன்னு நினச்சிடக்கூடாதுன்னு 2 கடுக்கனையும் கயிற்றுறதுக்காக இவரே திரும்பி படுப்பார். இந்த விஷயத்தையும் அந்த திருடன்கிட்ட கொஞ்ச நேரம் கழித்து அவரே சொல்லுவார். இதனால் அந்த திருடனை வெக்கி தலை குனிந்து அந்த இடத்த விட்டு போயிடுவார். இதுதான் அந்த விஷயம். இதை ஏன் நம்ம கொடுத்துருக்கோன்னா, இந்த வரிகளை கூறியவர் யார் அப்படின்னும் போது நம்மளுக்கு வள்ளலார்னு தெரியணும். அதுக்காக தான். அடுத்தது 39வது பாயிண்ட் பாருங்க. தம் பொருளை கவர்ந்தவர்களிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவர்களிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார்
மக்களின் பசிபிணியை கண்டு உள்ளம் வாடினார். வள்ளலார் மக்களின் பசிபிணியை கண்டு உள்ளம் வாடினார். வடலூரில் சத்திய தர்மசாலையை வள்ளலார் தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். வடலூரில் சத்திய தருமசாலையை வள்ளலார் தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்கியம். இது யாருக்கும் பெரும்பாலும் இது மறக்காது, இருந்தாலும் மைண்டில் நல்லா வச்சுங்க. சரியா? 42வது பாயிண்ட் பாருங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார். அடுத்தது, தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்தவர் அன்னை தெரசா. தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்தவர் அன்னை தெரசா. தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தவர் அன்னை தெரசா. தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரேசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரேசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்தியார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருபவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருபவர் கைலாஷ் சத்தியார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டவர் கைலாஷ் சத்தியார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டவர் கைலாஷ் சத்தியார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்தவர் கைலாஷ் சத்தியார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்தவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்தியார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை கூறியவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருபவர் கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருபவர் கைலாஷ் சத்தியார்த்தி. இந்த இயல் இருக்கக்கூடிய 3வது லெசன் முடிவில் ஒரு தொடக்கம். 55வது பாயிண்ட் பாருங்க. தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் தான் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள்தான் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிகேந்திரன். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞரின் பெயர் ஹிகேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். பிறந்தபோது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கலை சொல் பத்தி பார்க்கலாம். மனிதநேயம் ஹியூமானிட்டி. மனிதநேயம் ஹியூமனிட்டி. கருணை மெர்சி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி. சரக்குந்து லாரி.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th தமிழ் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்த முடிவில் ஒரு தொடக்கம் என்னும் இந்த பாடத்தை நான் ஏற்கனவே புக்கில் படிச்சுட்டேன், எனக்கு இந்த ஸ்டோரி தெரியுன்றவங்க இதோட கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறேன், நான் புக்கில் படிக்கலைன்றவங்களுக்கு அந்த ஸ்டோரி மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அசோகன் புஷ்பாஞ்சலி இவங்களுடைய மகன் தான் ஹிதேந்திரன். இவர் வந்து வாகனத்தில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதனால் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. மூளைச்சாவு அடைஞ்சிடுறாரு. இதயம் மட்டும்தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு சிறுமிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதனால் இந்த அசோகன் புஷ்பாஞ்சலி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, தான் மகன் இறந்தாலும் அவனுடைய இதயம் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வந்து தன்னுடைய மகனின் இதயத்தை எடுத்து கொடுக்க சம்மதிச்சு எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த இதயம் அந்த சிறுமிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா கிடைக்குது. இதனால் அந்த குழந்தை உயிரோடு இருக்குது. இதுதான் அந்த கதையில் சொல்கிறாங்க. தன் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக கொடுத்தவர்கள் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர், 2 பேருமே டாக்டரு. இந்த அசோகன் புஷ்பாஞ்சலியுடைய மகன் பேர் தான் ஹிதேந்திரன். இவருக்கு ஏன் ஹிதேந்திரன் பேர் வச்சாங்கன்னா, பிறக்கும்போது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டார். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த 6th தமிழ் இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு. கம்பைனாக ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து 7th தமிழ் ஃபஸ்ட் இயல் லான்ச் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.